ஹாய் கைஸ், ஜஸ்ட் எழுந்து நான் உங்கள் வெற்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மே 14. ஸோ இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ரேலி இருந்துச்சு ஆக்சுவலாக நியூயார்க் செஷனில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிட்காயின் நியூஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க டாக் ஆல்ரெடி போய்க்கு இருந்துச்சு. பிட்காயினை ரெகுலேட் பண்ணி கமாடிட்டிக்குள்ளே கொண்டு வரதா இல்லை எதுக்குள்ளே கொண்டு வரதுன்னு ஒரு ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ண போகிறதா ரொம்ப நாள் நியூஸ் போய்க்கு இருந்துச்சு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி ஆக்ட்ன்றது வந்து இன்னும் ரெடி இல்லை அப்படின்னு செனட்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ரேலி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 400 குவான்டிட்டி இந்த இடத்துல என்ட்ரு ஆயிருந்தேன். ஆக்சுவலாக 8:15க்கு என்ட்ரு ஆயிருந்தேன். 8335 என்ட்ரு ஆகி 8557 தான் வச்சுருந்தேன். பட் அது ரேலி ஆனதுனால அடிஷ்னலாக 40 பாயிண்ட்ஸ்லேயே போய் ட்ரிகர் ஆகி 99ல் எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வச்சுருந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 80 தான். பட் அடிஷ்னலாக ஒரு $19 போய் அது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ரேலி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டு ஏஷியன் செஷனும் அதேமாதிரி லண்டன் செஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட லோவை வந்து ஸ்வீப் பண்ணலை. எல்லாமே இன்னைக்கு நம்மளோட பிவோட் பாயிண்ட்ஸ் சாரி நம்மளோட சிபிஆர் லைன்ஸ்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிக்கிடுச்சு. இந்த நியூஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ரேலி. இங்கே இருக்க இந்த இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாரு, இங்கே இருக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொல்லியிருப்பேன், இந்த இடம் பார்த்தீங்கன்னா 18266 வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருப்பேன். ஏன்னா இங்கே மல்டிபிள் டைம் ரீடெஸ்ட் பண்ணி இங்கேருந்து ஒரு ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் தான் எடுக்குது. இது கீழே இன்னும் க்ளோஸ் ஆகலை. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 82,488 அண்ட் 82,811 இந்த ரெண்டுமே நெக்ஸ்ட் டார்கெட். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் டேஸோட ஹை. ஆக்சுவலாக இங்கேருந்து நமக்கு ஒரு ஃபால் ஆயிருக்கும். ஓகே, மே 6ஓடது மே 11ஓடது இன்னும் இந்த 2 லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக இந்த லிக்விடிட்டி நாளைக்கு எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி மண்டே ஓப்பனிங்கில் இதை பைபாஸ் பண்ணிடும். சாட்டர்டே சண்டே ப்ராபபிலிட்டி கம்மி தான். பட் நியூஸ் ஏதாவது வந்தால் இதையும் இந்த லிக்விடிட்டி எடுத்துரும். ஸோ இந்த 81,266 பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியாச்சு. நம்ம டெல்டா எக்ஸ்சேஞ்சு போய் பார்க்கலாம் ட்ரேட் எப்படி பிளேஸ் இருக்குது அப்படின்றத. ஓகே, டிரான்சாக்ஷன் லாகில் ஆர்டர் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஓகே மே 14th. ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு பை பார்த்தீங்கன்னா 400 குவான்டிட்டி 8335 வாங்கினேன். நான் வச்சுருந்த ட்ரிகர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8542. பட் எக்ஸிக்யூட் ஆனது எக்ஸ்ட்ரா ஒரு 41 பாயிண்ட்ஸில் தான் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம மூவ் பார்த்தீங்கன்னா பயங்கர சர்ஜ் டக்குன்னு 200 பாயிண்ட்ஸ் சடன்னு ஏறிடுச்சு. ஸோ அதில் இந்த லிக்விடிட்டினால எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா $99 and 120 cents ஆயிருக்கு. ஸோ இதுக்கு எப்படி ஃபில் ஆயிருக்குன்னா ஆஸ் யூஸ்வல் 60 லாட்ஸ் ஃபஸ்ட்டு பை பண்ணுறப்போ 400னும் கரெக்டாக ஸ்பிட்டப் ஆகாமல் ஃபில் ஆயிருக்கு. செல் பண்ணுறப்போ 60 அப்புறம் 340 தான் இதாக இருக்குது. 60 பார்த்தீங்கன்னா 585லையும் 360 பார்த்தீங்கன்னா 583ல எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ஓவராலாக நீங்கள் பார்த்தா ஃபீ பைக் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ $17 as யூஸ்வல் அது மட்டும்தான் எனக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா
15 மினிட்ஸ்குள்ளேயே அது க்ளோஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ட்ரேட் டக்கு டக்குன்னு முடிஞ்சுச்சு இன்னைக்கு. ட்ரேட் எவ்வளோ நேரம் ஹோல்ட் ஆயிருக்குன்னா, ஓகே. பார்த்தீங்கன்னா 18:15க்கு எடுத்துட்டு 18:23லே க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. சாரி 18:15க்கு எடுத்துட்டு 18:18 3 மினிட்ஸ் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அரவுண்ட் லைக் 13 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 13 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா. அதனால நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல்பர் ஆஃபர் வரும். அதனால பைக் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஸோ 54 ஆக்சுவலா. நேற்று ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 47. ஸோ இன்னைக்கு 54 அரௌண்ட் லைக் 7,000. ஸோ டோட்டல் ரியலைஸ் ப்ராஃபிட் இருக்கு. இன்னைக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 8,430 rupees. அண்ட் as usual பி பார்த்தீங்கன்னா 1,450. ஸோ 1,450 போக 8,000 ரிமைனிங் 7,980 சம்திங் வந்து ப்ராஃபிட். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இப்போ வந்து 54,580 rupees இருக்குது. ஸோ நமக்கு ட்ரேடிங் டேஸ் இருக்குது இந்த மந்தில். ஸோ நாளைக்கு ஒரு நாள் இருக்குது இந்த வீக்கில். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரில. as usual நாளைக்கு என்ன செட்டப் வருதுன்றதை பார்த்துட்டு நாளைக்கு ட்ரெண்ட் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இன்னைக்கு நியூயார்க் செஷனில் நியூயார்க் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பிவோட்டுக்குள்ளே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த கேண்டில் எதர் சைடு ஏதாவது ஏன்னா நம்மளுக்கு அந்த பிவோட் பாயிண்ட்ஸுக்குள்ளேயே போயிட்டே இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் மார்க்கெட் மாதிரி எந்த சைடும் ஒரு கிளியர் பிரேக் அவுட் இல்லை. நம்மளோட நியூயார்க் லிக்விடிட்டி எடுக்கல, ஏஷியன் செஷன் லிக்விடிட்டி எடுக்கல, ப்ரீவியஸ் டே லிக்விடிட்டி எடுக்கல. ஸோ ஏதாவது ஒரு லிக்விடிட்டி எடுத்தால் தான் டக்குன்னு மூவ் நம்மளுக்கு கிளியராக கிடைக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பிவோட்டில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 745க்கு நம்மளோட பிவோட்டில் பிரேக் அவுட் இருந்துச்சு. இந்த சிபிஆர் லைன்ஸில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே ட்ராப் ஆகி இங்கே ரீடெஸ்ட் பண்ணி அப்புறம் தான் ட்ராப் ஆயிருக்கு. மறுபடியும் வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட்டு அப்புறம் ட்ராப்பு. ஸோ அப்போ இந்த இடத்துல இது வந்து இந்த லெவல்ஸில் மேலே க்ளோஸ் ஆனால் அடுத்த என்ட்ரி எடுக்கலான்னு வெயிட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இந்த லெவலில் 8263க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு இந்த கேண்டில். க்ளோஸ் ஆகிறப்ப லாஸ்ட் 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா நான் பிவோட் செக் பண்ணேன், ஆப்ஷன் சைடு செக் பண்ணேன். ஃபுட் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வால்யூம்லாம் காணாம போயிட்டுருச்சு. கால் சைடு பார்த்தீங்கன்னா வால்யூமும் அதிகமாக இருந்துச்சு, ப்ரைஸும் மூவ் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே மூவ் ஆக போகுது அப்படின்ட்டு ட்ரேட் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக எப்பயும் லாஸ்ட் 10 செகண்ட்ஸில் எடுத்துருவேன். இந்த தடவை நான் ஆப்ஷன் சைட்லாம் செக் பண்ணிட்டு இங்கே வராதுங்களேயும் அடுத்த 15 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே ஆர்டர் போடுறப்ப 8:35ல விழுந்துருச்சு ஆக்சுவலாக. இது ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 300. பட் நான் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 8300. பட் நான் அதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லேட்டாக இருந்தாலும் 35ல விழுந்துருச்சு. விழுந்து நான் இங்கேருந்து 200 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தேன் டார்கெட்டு. அது எக்ஸ்ட்ராவே ஒரு 240 பாயிண்ட்ஸில் எனக்கு இன்றைக்கி கேட்ச் ஆச்சு. ஏன்னா இந்த மூவ் பார்த்தீங்கன்னா பயங்கர சர்ஜ். டக்குன்னு ஒரு அப் மூவ் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500 600 பாயிண்ட்ஸ் இதில் இருக்கும். அந்த நியூஸ்னால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ். நேற்று ஒரு 2000 பாயிண்ட்டுக்குள்ளே வந்துச்சு. இன்னைக்கு அதே 2000 பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிடுச்சு. ப்ளஸ் டூ 650 பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு லோவில் இருந்து எஸ் க்ளோஸ் டு 3000 பாயிண்ட்ஸாக போயிடுச்சு ஆக்சுவலாக. நல்ல ஒரு ரெக்கவரி, நல்ல ஒரு ட்ரேட் இன்னைக்கு. ஸோ இப்போ நான் அந்த ட்ரேட் எடுத்ததோட கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் இந்த மந்த் பார்த்தீங்கன்னா இந்த வீக் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ 54,580 rupees பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரில. நாளைக்கு நியூஸ் எதுவும் இல்லை, மேஜர் நியூஸ் வரும்.
இன்னைக்கு நியூஸ் இருந்துச்சு. பட் ஆனா 6:00 இருந்துச்சு. அது ஒண்ணும் பெரிய இம்பாக்ட் இல்ல. அ இன்னைக்கு டே நல்லா போச்சு. அ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் தேங்க் யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக், கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கிளியர் பண்றேன். அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க் யூ.